ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய் கிரியேஷன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி தான். அதுக்கு முன்னாடி தேங்காயை உடச்சி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்க்குள்ளார வச்சுக்கோங்க ஒரு 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃப் விட்டு எடுத்திங்கன்னா தேங்காயோட ஷெல் தனியாகவும் அந்த தேங்காய் தனியாகவும் வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ தேங்காய் சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் அதிகமாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டும் போதும். பொட்டுக்கடலை தேவையான கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப ஒரு 3 பச்சை மிளகாய் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு தகுந்ததை நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அரைச்சிடலாம். சட்னி ரெடி. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தியோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 2 தோசைன்ற இடத்துல எக்ஸ்ட்ரா 2 தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முன்னால் சொன்ன தேங்காய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறது ஒரு சின்ன டிப்ஸ் தான். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.